Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ராஜ்மா கிரேவி தான் பார்க்க போறோம். இந்த ராஜ்மா கிரேவியை நீங்க இதே மெத்தட்ல பண்ணும்போது பன்னீர் பட்டர் மசாலா எந்த டேஸ்ட்ல இருக்குமோ அதே டேஸ்ட்ல இருக்கும். சப்பாத்தி கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். வாங்க இந்த ராஜ்மா கிரேவி எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். நான் இன்னைக்கு ராஜ்மா கிரேவி செய்யறதுக்கு 200 கிராம் அளவுக்கு ராஜ்மா எடுத்திருக்கேன். அதை 8 ல இருந்து 10 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. குறைஞ்சது 8 மணி நேரமாவது ஊற வைக்கணும். இப்போ இதை குக்கரில் சேர்த்துடலாம். ஊற வச்ச அதே தண்ணியோட குக்கரில் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் இது கூட கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 8 ல இருந்து 10 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு துண்டு இஞ்சி, 8 பல் அளவுக்கு பூண்டு, 2 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 பெரிய வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் பட்டை, 10 பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஏலக்காய் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட்சிலி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரை மூடி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கலாம். 3 ல இருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 ல இருந்து 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிரியாணி இலை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நான் போடுறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது கூட பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணுறேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மூடி சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் போல குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் போல நல்லா குக் பண்ணியாச்சு. வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. ஆயில் ஃபுல்லாக செப்பரேட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க ராஜ்மாவை ஆட் பண்ணிடலாம். ராஜ்மா இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ராஜ்மா வேக வச்ச தண்ணியை கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டுல இருந்து 3 நிமிஷம் போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம்.
இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயோ சிம்லேயோ வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக குக் ஆயிடுச்சு. கிரேவி ஃபுல்லாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட ஃபைனலாக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வேணாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்பவே ஈஸியான ரொம்பவே ஹெல்த்தியான ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.